காலத்தில் வனத்தில் இருக்கும் மிருகங்களும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தொடங்கின. அந்த கடத்தில் தலை சிறந்தவர்கள் 3 பேர், நரியன், புத்திசாலி ஆந்தையன் மற்றும் சுறுசுறுப்பான முயலன். தங்கள் யோசனைகளால் மிருக உலகை மாற்ற விரும்பும் இவர்கள் ஒரு பெரிய திட்டத்தை துவங்குகிறார்கள். ஒரு உயர்தர தொழில்நுட்ப ஆய்வகத்தில் அவர்கள் தங்கள் அதிநவீன சாதனங்களுடன் ஒத்துழைக்க ஆரம்பிக்கிறார்கள். ஒரு அற்புதமான மாலை வேளையில் நரியனும் ஆந்தையனும் முயலனும் திராட்சை தோட்டத்துக்கு செல்கிறார்கள். அந்த பழங்கள் அவர்களின் அடுத்த திட்டத்தின் முக்கிய பகுதி. தோட்டத்தின் ஒவ்வொரு மூலையையும் ஆய்வு செய்ய நரியன் பிளான் செய்கிறான். ஆந்தையன் தனது கூர்மையான கண்களால் துல்லியமாக தோட்டத்தை படிக்கிறான். முயலன் தனது திரோன்களை தயார் செய்கிறான். எல்லாம் சிறப்பாக போகும் போல தோன்றுகிறது. அடுத்த கட்டத்தில் அவர்கள் தோட்டத்துக்கு டிரோன்களை அனுப்புகிறார்கள். திராட்சை பழங்களை பறிக்க எளிய வழிகளை திட்டமிடுகிறார்கள். நரியன் தனது யோசனைகளை தருகிறான். ஆந்தையன் கணிப்புகளை சரி செய்கிறான். முயலன் தனது விறுவிறுப்பான செயல்பாடுகளால் டிரோன்களை இயக்குகிறான். பக்கவாட்டில் பல வழிகளில் தோற்றங்களை கவனித்து 3 நண்பர்களும் ஒருங்கிணைந்து வேலை செய்கிறார்கள். டிரோன்கள் திராட்சை பழங்களை வெற்றிகரமாக பறிக்க ஆரம்பிக்கின்றன. நண்பர்கள் மூவரும் மகிழ்ச்சியுடன் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாருக்கும் தெரியாமல் ஒரு புதிய சவால் அவர்களை நோக்கி வருகிறது. நரியன் சிந்தனையில் ஆழமாக இருக்கிறான். ஆந்தையன் கணிப்புகளை மீண்டும் மீண்டும் ஆய்வு செய்கிறான். முயலன் வெற்றியை இன்பமாக அனுபவிக்கிறான். ஆனால் நரியன், ஆந்தையன் மற்றும் முயலன் ஒருங்கிணைந்த உழைப்பால் அந்த சவாலை எளிதாக தாண்டினார்கள். நரியன் தனது புத்திசாலித்தனத்தால் புதிய யோசனைகளை விரைவாக கொண்டு வந்தான். ஆந்தையன் தனது துல்லியமான கணிப்புகளால் டிரோன்களை சரியான நேரத்தில் இயக்க உதவினான். முயலன் தனது வேகத்தால் எல்லா திடீர் தடைகளை சமாளித்தான். அவர்கள் குழுவாக செயல்பட்டு திராட்சை பழங்களை வெற்றிகரமாக திரும்ப பெற்றார்கள். இப்போது திராட்சை பழங்கள் முற்றிலும் அவர்களுடையது. அந்த வெற்றியை அனைவரும் கொண்டாடுகிறார்கள். நல்ல யோசனை, நல்ல வேலை, நல்ல வெற்றி என்று மூவரும் ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்கிறார்கள். இந்த கதை ஒரே கருத்தை உணர்த்துகிறது. நண்பர்களாக சேர்ந்து வேலை செய்தால் எந்த சவாலும் எதிரி அல்ல.